अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அடியார்களுக்காக குடப்பாம்பிலே கையிட்ட குலசேகர ஆழ்வார் அந்த எம்பெருமானோடு சேரப்பெற வேண்டும், அந்த அடியவர்கள் குழாத்திலே தானும் ஒருவனாய் இருக்க வேண்டும் என்ற தம்முடைய வேட்கையையே வெளியிட்டார். தம்முடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் 2 திருமொழிகளாலே ஆனுகூல்ய சங்கல்பம் என்பதை இப்படி 2 திருமொழிகளாலே வெளியிட்ட குலசேகர ஆழ்வார் அடுத்தபடியாக பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் என்று அந்த பிரதிகூலமானவற்றை கைவிடுதல் என்கிற விஷயத்தை 3ஆம் திருமொழியிலே பல பல பாசுரங்களாலே வெளியிட்டார். இந்த உலகமானது எப்படி இருக்கிறது என்றால், அது உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்றும், நூலினேரடையார் திறத்தே நிற்கும் ஞாலம் என்றும், இப்படி ஏதோ பிற விஷயங்களிலே அல்பமான விஷயங்களிலே சிற்றின்பங்களிலே எல்லாம் ஈடுபட்டு கிடக்கிறது. ஆயினாலே அந்த உலகத்தோடு எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அந்த உலகத்தவர்களோடு நான் கூடவே மாட்டேன், அவர்களோடு எனக்கு சம்பந்தமே கிடையாது என்றே இப்படி தம்முடைய அந்த நிலையை தெரிவித்துக் கொண்டு வந்தார். கீழே 6 பாசுரங்களிலே உடனே ஆழ்வாரை பார்த்து கேட்கலாம், இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு உமக்கு எதனாலே ஏற்பட்டது? இந்த உலகத்தவர்களெல்லாம் மிகவும் தாழ்ந்த விஷயங்களிலே ஈடுபடுகிறார்கள், ஆகையினாலே அவர்களோடு நாம் கூடக்கூடாது என்னக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணம் அது உமக்கு உண்டாயிற்றே என்னால் அது எப்படி உண்டாயிற்று, அதற்கு என்ன காரணம் என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள். உடனே ஆழ்வார் அதற்கு விடையை 7வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அது என்ன விடை என்றால், அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு ஏற்பட்டதற்கும் காரணம் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் தான் எனக்கு இதெல்லாம் மிகவும் தாழ்ந்தது என்றும் தன் திருவடிகளை அடைவதே மிகவும் உயர்ந்தது என்றும் எனக்கு மயர்வர மதிநலம் அருளினதன் மூலம் காட்டியிருக்கிறான். ஆகையினாலே இதையெல்லாம் தவிர்த்து கொடுக்கிறவன் அந்த எம்பெருமான் தானே என்கிறார் 7வது பாசுரத்திலே. எத்திரத்திலும் யாருடன் கூடும் அச்சித்தன் தன்னை தவிர்த்தனன் செங்கன்மால் அரங்காயன் அழைக்கின்றேன் பித்தனாயொழிந்தேன் எம்பிரானுக்கு. இந்த உலகத்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்றால், எத்திரத்திலும் யாருடன் கூடும், ஏதோ ஒரு அற்ப பயன் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறோம் என்கிறார்களாம். அதற்கு மேலே அதற்காக யாரோடு வேண்டுமானாலும் சேருகிறோம் என்று சொல்லுகிறார்களாம். அற்ப பயன்களுக்காக இப்படி தம்முடைய சொரூபத்தை அழித்து கொண்டு ரொம்ப மிகவும் கேவலமான செயல்களை செய்வதென்ன, மிகவும் கேவலமானவர்களோடு கூடுவதென்ன, இதையே பெரிய காரியமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தவர்கள். ஆனால் நல்ல வேளையாக அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு ஏற்படவில்லை. எத்திரத்திலும் யாரோடும் கூடும், எத்திரத்திலும் என்னால் எப்படிப்பட்ட செயலாயிருந்தாலும் சரி, யாரோடு சேருவதாயிருந்தாலும் சரி, இதிலெல்லாம் சேரும்படியான யாரோடும் கூடும் அந்த சித்தம், அப்படிப்பட்ட எண்ணமானது எனக்கு இல்லை. இல்லை என்னால் அதற்கு காரணம் என்ன என்னால், அச்சித்தம் தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால், அந்த எம்பெருமான் செங்கண்மால் என்னால் சிவந்த திருக்கண்களை உடையவன் என்பது பொருள். இதிலிருந்து என்ன கிடைக்கிறது என்றால், அந்த எம்பெருமான் தன்னுடைய குளிர்ந்த திருக்கண்களாலே அவன் கட்டாட்சித்தபடியினாலே எனக்கு எத்திரத்திலும் யாருடன் கூடும் அச்சித்தமானது எனக்கு இல்லாமலே போய்விட்டது, என்னை விட்டு விலகிவிட்டது என்கிறார் குலசேகர ஆழ்வார். எத்திரத்திலும் யாருடன் கூடும் அச்சித்தம் தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால், அப்படி அந்த எம்பெருமான் என்னை கட்டாட்சித்து விட்டான். ஆகையினாலே அவனை பற்றிய உள்ளபடியான அறிவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறபடியினாலே நான் என்ன செய்கிறேன், அத்தனே அரங்கா என்று அழைக்கின்றேன். அத்தன் என்னால் நமக்கு அவன்தான் சுவாமி, தலைவன். தலைவன் என்னால் எங்கோ கண்ணுக்கு தெரியாத இடத்திலே இருக்கிறவன் அல்ல, நாம் காணும்படியாக இந்த உலகத்திலேயே வந்து எழுந்தருளி இருக்கிறான். அவன்தான் அரங்கா என்று அழைக்கின்றேன். அப்படிப்பட்ட அத்தனே
அரங்கா என்று அவனை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். பித்தனாய் ஒழிந்தேன், அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே நான் பைத்தியம் பிடித்தவன் போலே இருக்கிறேன் என்று எம்பெருமானுக்கே நான் பித்தன் என்னால் என்ன, எப்பொழுதும் அவனையே நான் வாய்வருவிக் கொண்டிருக்கிறேன். பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்று ஆழ்வார் தெரிவித்தார். உடனே அவரை பார்த்து சிலர் கேட்கலாம், என்ன கேட்கிறார்கள்? ஆழ்வீர், பெரிய சாம்ராஜ்யாதிபதியான நீர் இப்படி உலகத்தவர்களோடெல்லாம் நான் கூட மாட்டேன் என்று சொல்லுகிறீரே, எம்பெருமானுக்கே பித்தன் பித்தன் என்று சொல்லுகிறீரே, உம்மை உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் உம்மை பைத்தியம் என்று சொல்ல மாட்டார்களா? நீர் பைத்தியக்காரர் என்று உலகத்திலே இருப்பவர்கள் உம்மை சொல்ல மாட்டார்களா என்று அவரை பார்த்து கேட்டார்கள் போலும். உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் பைத்தியம்தான், ஆனால் எனக்கோ அவர்களை பார்த்தால் பைத்தியங்களாக, அதாவது பைத்தியக்காரர்களாக, இந்த உலகத்தவர்களை பார்த்தால் பைத்தியக்காரர்களாக எனக்கு தோன்றுகிறது என்று அடுத்தபடியாக 8வது பாசுரத்திலே விடையிருக்கிறார். அவர் பேயரே எனக்கு யாவரும் யானமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காழன் அழைக்கின்றேன் பேயனாயொழிந்தேன் எம்பிரானுக்கே. பேயரே எனக்கு யாவரும் என்றார். இந்த உலகத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் பெயரினால் பித்து பிடித்தவர்கள் என்று பொருள். அதாவது ஒரு விஷயத்திலே ஒருத்தன் மிகவும் ஆசை வைத்தால் உடனே என்ன சொல்லுகிறார்கள்? அந்த விஷயத்திற்கு அவன் பேயாய் அலைகிறான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விஷயத்திலே அளவற்ற ஒரு வெறி அல்லது அளவற்ற மோகம் ஒருத்தனுக்கு உண்டாகிவிட்டால் அவனை பேயன் என்று சொல்லுகிறார்கள் உலகத்திலே. இவர் சொல்லுகிறார், உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் எம்பெருமான் விஷயத்திலே நான் ரொம்ப ஈடுபட்டிருப்பதைக் கண்டு, மிகவும் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு என்னை பார்த்து இவர் பேயன் பேயன், அதாவது எம்பெருமான் விஷயத்திலே அளவற்ற ஒரு மோகம் கொண்டிருக்கிறார் இவர் என்று ஆழ்வாரை சொல்லுகிறார்களாம். உலகத்தவர்கள் எல்லாருக்கும் யானும் ஓர் பேயன், ஆனால் எனக்கு அவர்களை பார்த்தால் என்ன தோன்றுகிறதுன்னா, யாவரும் எனக்கும் ஒரு பேயரே, எனக்கு யாரை பார்த்தாலும் பேயாகத்தான் தெரிகிறது. என்ன காரணம்? உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் பணத்திற்காக பேயாய் அலைகிறார்கள், பதவிகளுக்காக பேயாய் அலைகிறார்கள், புகழுக்காக பேயாய் அலைகிறார்கள் என்று இப்படி ஏதோ ஒரு விஷயம் உலகத்திலே அழிந்து போகக்கூடிய அந்த நிலையில்லாத பலன்களுக்கு அவர்கள் பேயாய் அலைகின்றதை பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் பேயர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர்களுக்கோ என்ன தோன்றுகிறது என்றால், எங்கோ கண்ணுக்கு தெரியாத ஒருவனை கடவுள் என்று கொண்டு இவன் அவனிடத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிறானே, இது என்ன விந்தை என்று நினைத்து என்னை பேயன் என்கிறார்கள். சொல்லிக் கொண்டு போகட்டும், இது பேசியன். இதை பேசுவதனாலே என்ன பிரயோஜனம்? எனக்கு அவர்களை பார்த்தால் பித்தர்களாக தெரிகிறது, அவர்களுக்கோ என்னை பார்த்தால் பித்தனாக தெரிகிறது. இதை பேசிக் கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை, அத்த விடுங்கள். நான் என்ன செய்கிறேன் என்று கேளுங்கள். ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன். ஆயன் என்னால் அந்த கண்ணன், அதாவது தன்னுடைய மேன்மையெல்லாம் விட்டு நம்மோடு கலந்து பழக வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு ஆய்குலத்து சிறுவனாக ஆக்கிக் கொண்டு வந்தான் அல்லவா? ஆயினாலே அந்த சௌலபியம் அதை நினைத்து ஆயனே என்கிறேன் நான். அது மட்டுமா? அப்படிப்பட்ட ஆயன் என்றைக்கோ மறுபடியும் பரமபதத்திற்கு போய்விட்டானே என்று நாம் வருந்த வேண்டாதபடிக்கு இன்றைக்கும் நாம் கண்கொண்டு காணும்படியாக அப்படி எழுந்தருளியிருக்கிறான். எங்கே என்றால் திருவரங்கத்திலே. அவன்தான் கொண்டல் கொண்டனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன்தான் அணி அரங்கனாக எழுந்தருளியிருக்கிறான். ஆகையினாலே ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன். இப்படி அழைத்து நான் என்ன ஆனேன் என்றால், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. எம்பிரானான அந்த அரங்கனுக்கே நான் பேயனாக ஒழிந்தேன். அவனிடத்திலேயே அளவற்ற ஈடுபாட்டை உடையவனாய் அப்படியே நான் இருக்கிறேன், நான் அப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்று ஆழ்வார் இந்த 8வது பாசுரத்திலே தெரிவித்தார். இப்படி 8 பாசுரங்களை அருளி செய்தவர். இந்த 8 பாசுரங்களிலே சொல்ல இந்த அர்த்தங்களை எல்லாம் கற்பவர்களுக்கு பயன் சொல்லி 9வது பாசுரத்தோடு இந்த பதிகத்தை தலை கட்டி விடுகிறார். இந்த 9வது பாசுரத்திலே என்ன பலன் சொல்லுகிறார் என்றால், இப்படி உலகத்தவர்களோடு நீங்கள் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு உயர்ந்த எம்பெருமானோடு தொடர்பு கிட்டும் என்றே தெரிவிக்கிறார். அரங்கனீனை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாம் குலதேவரன் சொன்னதால் எங்கு வல்லவர்க்கு ஏதமன்னில்லையே. குலசேகர ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால், அங்கையாழி அரங்கன் அடி இணைத்தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தன்
என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார். அதாவது ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் எப்படிப்பட்டவன் என்றால், திருக்கையிலே திருவாழியை மிக அழகிய சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான். அங்கையாழி அரங்கன். அந்த அரங்கனுடைய அடியிணையிலே தங்கு சிந்தை என்னால் இந்த திருவடிகளிலேயே வைத்த மனத்தை உடையவர் குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்ட தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாம். தனிப்பெரும் பித்தன் என்னால் உலகத்திலே இவரை போன்ற பித்தர்கள் கிடையாதாம். பரமபதத்திலே இருக்கிற நித்தியசூரிகள் கூட அங்கே இருக்கிற பரமபதநாதனிடத்திலே ஆசை வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கிற பித்தர்களும் வேறு ஏதோ விஷயங்களிலே உண்டியே உடையே என்றும் நூலினேரடையார் திறத்தை என்றும் வேறு விஷயங்களிலே பைத்தியமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் ஒருத்தர்தான் தனிப்பெரும் பித்தர் என்னால் மிகவும் தனியானவர். என்னன்னா, அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளிருக்கின்ற அரங்கன் அடியிணையிலே அந்த தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாம். அவர் யார் என்றால் கொங்கர்கோன். இப்படி பித்தனாயிருப்பவர் மிகவும் சாமானியரோ என்றால் கொங்கர்கோன், கொங்கு நாடு என்று சொல்லப்படுகின்ற சேர நாட்டிற்கு தலைவராய் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அரங்கனிடத்திலே பித்து பிடித்தவராய் இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு விசேஷம் என்பதற்காக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட குலசேகரன் சொன்ன சொல், அதை சொல்லுபவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால், இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்று இல்லையே. இதை ஒருத்தர் கற்றுக்கொண்டு விட்டார்களானால் அவர்களுக்கு ஏதம். ஏதம் என்னால் எது ஏதம்? எம்பெருமானிடத்திலே அன்பு இல்லாமல் இருப்பது ஏதம். அந்த அடியார்களிடத்திலே பக்தி இல்லாமல் இருப்பது ஏதம். ஆனால் அந்த ஏதம் எல்லாம் இவர்களுக்கு கிடையாது. அந்த குலசேகரனுடைய சொன்ன சொல்லை நன்றாக கற்றுவிட்டால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பக்தி என்ன, அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் திருவடிகளிலே பிரீத்தி என்ன, இது அத்தனையும் உண்டாகிவிடும். ஆகையினாலே குலசேகர ஆழ்வாருடைய இந்த 10 பாசை பாடல்களை கற்பவர்களுக்கு ஏதமொன்றில்லையே என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். இன்னும் ஆழ்வாருடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.